இந்த கன்னி ராசிக்காரருக்கு இப்போ கண்டக சனி நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா தடங்களாக இருக்கக்கூடிய திருமணம் இப்போ கூடி வரும். தடைப்பட்ட காதல் கல்யாணத்தில் வந்து முடியும். உங்களோட காதல் உடல் ஆரோக்கியத்தை உணவுனால, எக்ஸசைஸ்னால, வாக்கிங்னால உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா மருத்துவ செலவு கொடுக்கும். கொடுத்த பணம் திரும்பி வராது. ஜாமீன் போட்டா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். பணத்தினால கன்னிராசிக்காரருக்கு இந்த ஐப்பசி மாசத்துல என்ன பலன் நடக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். கன்னியில சுக்கிர பகவான் நேசமாக இருக்கிறாரு. கன்னி ராசிக்கு அதிபதி குரு பகவான் வாக்குஸ்தானத்துல நட்பு பெற்றிருக்கிறார். இந்த கன்னி ராசிக்காரருக்கு இப்போ கண்டக சனி நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா வாய் வார்த்தைகள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உடம்புல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கலசரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால படிப்பு வகையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இத்தனை நாள் படித்தா நம்ம மைண்டில் ஏறல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ திருப்பி ரிவிஷன் பண்ணி பாருங்க. படிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலை நாடுகளில் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி ஸ்தானத்தில் மேன்மை அடைகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரருக்கு இந்த ஐப்பசி மாதம். தொழில், உத்தியோகம், 10ஆம் இடத்துக்கு அதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் சூரியனுடன் கூடியிருக்கிறார், செவ்வாயுடன் கூடியிருக்கிறார். வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகலாம், வெளியூரில் போய் வேலைக்கு போகலாம். நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்கல, இங்கே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறதுக்கு, வேலையை மாற்றுறதுக்கு, இடம் மாற்றுறதுக்கு, ஊர் மாற்றுறதுக்கு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டங்கள், இந்த ஐப்பசி மாதம். அதனால் வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசனை இருக்குது. பணம் இல்லை, பொருள் இல்லை, இடம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பணம் தேடி வரும், வாய்ப்பு கிடைக்கும். அட்வைஸ் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலிமா தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் இந்த ஐப்பசி மாதம். திருமணம், உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். கட்டாயம் தடைப்பட்ட திருமணம், தடங்களாக இருக்கக்கூடிய திருமணம் இப்போ கூடி வரும். தடைப்பட்ட காதல், லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு வந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடு நிவர்த்தி ஆகும், மனக்கசப்பு நிவர்த்தி ஆகும். 2 பேர்த்துக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பு, பாசம், பட்டுதலை கிடைக்கும். கல்யாணத்தில் வந்து முடியும் உங்களோட காதல். கல்யாணம் நிறைவடையும். கொஞ்சம் கவனம், வாக்குனால, பேச்சுனால கொஞ்சம் சங்கடங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள வழக்குக்கோ அல்லது பஞ்சாயத்துக்கோ அது மாதிரி எதுவும் பண்ணிக்க வேண்டாம். கல்யாண வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். கொஞ்சம் பார்த்து இருந்துக்குவாங்க. உடல் ஆரோக்கியத்தை உணவுனால, எக்ஸசைஸ்னால, வாக்கிங்னால, திரும்ப உடம்பு செக் பண்ணுறதுனால உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக பேணி காக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த காலகட்டங்கள். ஏன்னா விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத விரயம், பண விரயம் கொடுக்கும். மருத்துவ செலவு கொடுக்கும். கொடுத்த பணம் திரும்பி வராது. ஜாமீன் போட்டால் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். பணத்தினால தட்டுப்பாடு வரும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க. பூர்வப்படி சொத்து பிரச்சனைகள் தீருமானம் கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதம் முடிகிறதுக்குள்ள சொத்து வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். சொத்து பிரச்சனைகள் தீரும். புது விதமான சொத்து வாங்குவீங்க. இந்த இடம்ங்கிறது மண் வாங்கலாம், அல்லது வண்டி வாகனங்களை தேடலாம், மோட்டார் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம். ஆனால் வண்டி வாகனம் போக்குவரத்து ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். வண்டி பைக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஆற்றுல, குளத்துல, கிணத்துல குளிக்கும்போது ரொம்ப கவனமாக குளிக்கணும். பண வரவு செலவு, நட்பு வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக ஐப்பசி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல மாதம், அற்புதமான மாதம். பிரச்சனைகள் தீரும். எல்லாமே கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணுங்கிறது என்னோட கணிப்பு. இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும். முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலிருந்து 6ஆமத்தில் இருக்கிறதுனாலையும், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, இன்றைக்கி புயல்னால், காற்றுனால, வாயு பகவானால் வரக்கூடிய
தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மழையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காற்றுனால வராது. இந்த மழை அமைப்பு விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீர்வளம் மேன்மை அடையும். அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும். புதிய கூட்டணிகள் சேருவாங்க, புதிய கட்சிகள் பலம் பெறும், புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும், பழைய கட்சிகளோட புது கட்சிகள் இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். சினிமா துறையில் புதுவிதமான அறிவிப்புகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கு. பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த 30 நாள் முடியறதுக்குள்ள வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு, கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஐப்பசி மாதம் 30 முடியறதுக்குள்ள உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம், ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அதில் நம்ம இப்போ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும், துன்பகம் விலகணும், நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும், எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்க துஷ்ட சக்தியை விலக்கி, திஷ்டியை விலக்கி, மாந்திரிகத்தை விலக்கி, பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணிஞ்சு சந்தோஷமாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தோட பலாபலன்.